ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலிக்கு லக்ஷ்மி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மகேஷ் தான் அஞ்சலிக்கு எந்த காலும் வராத மாதிரி பண்ணி வச்சிட்டாரு. அதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராலையுமே அஞ்சலியை காண்டாக்ட் பண்ண முடியல. அதனால லக்ஷ்மிக்கு வந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்றாங்க, அஞ்சலிக்கு கால் பண்ணவே முடியல, கால் போகவும் மாட்டேங்குது, நம்ம பேசாம அஞ்சலியை போய் பார்த்துட்டு வந்துருமே அப்படின்னு சொன்னதுமே வீட்ல உள்ளவங்க எல்லாருமே அஞ்சலி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்க அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கு. அம்மாலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மகேஷும் அந்த இடத்துல வராங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மகேஷ்க்கு மூஞ்சே விளங்கல. இவங்கலாம் எதுக்காக இங்க வந்திருக்காங்க? என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் மகேஷ் வந்து மனசுல நினைக்கிறாங்க. இவங்கள ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சீக்கிரமாவே துரத்தணும் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான முகத்தோட கூப்பிடுறாங்க. மகேஷ்க்கு அஞ்சலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க வந்தது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்ம அஞ்சலி வந்து லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரிம்மா, என்னோட ஃபோனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, யாருக்கும் காலும் பண்ண முடியல, யாரோட காலும் எனக்கு வரவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி சொல்றதெல்லாம் நம்ம மகேஷ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மகேஷ்க்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. எங்க அஞ்சலி வந்து நம்ம பண்ண டார்ச்சர் எல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிருவாளும் சொல்லிட்டு மகேஷ் வந்து ஒரு வித பயத்தோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகேஷ் வந்து அங்க ஆசிரமத்துல எல்லாரு கூடயும் எடுத்த போட்டோ வந்து அங்க மாட்டி வச்சிருப்பாரு. முருகனும் வந்திருக்கனால முருகனை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க மகேஷ். எங்க அந்த போட்டோவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து மகேஷ் வந்து ஒழிச்சிக்க போறாங்க. ஆனா அஞ்சலி மறுபடியுமே அந்த போட்டோவை ஹால்ல எடுத்துட்டு வந்து மாட்டுறாங்க. அந்த போட்டோவை எடுத்து சிவராமன் கிட்ட தான் காட்டுறாங்க. அப்பா, இவரோட சின்ன வயசு போட்டோ ஆசிரமத்துல எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது அங்க சிவராமனுக்கு வந்து மகேஷ் அடையாளமே தெரியல. இங்க எதுல இருக்காருன்னு தெரியலையே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மகேஷ்க்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுது. எங்கடா முருகனுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸோட தான் இந்த சீரியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மகேஷோட ரகசியம் என்னங்கிறது சீக்கிரமாவே தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாம முருகன் கிட்டே இந்த போட்டோவை காட்டுறாங்க. முருகன் வந்து இந்த போட்டோவை பார்த்ததுமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்ப அஞ்சலி கேக்குறாங்க, என்னாச்சுப்பா முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, இந்த போட்டோவை பார்த்ததுமே அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு போலமா, அவனோட வாழ்க்கையவே யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிவராமன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மகேஷ்க்கு வந்து பயங்கரமா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா நம்மளை பத்தின விஷயம் எல்லாமே வெளியில வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி வந்து அந்த சைடு போகும்போது ஒரு ஒரு ரூம்ல யாரோ அழுகிற மாதிரியே சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, அஞ்சலி இந்த ரூம்ல யாராவது இருக்காங்களா? ஏதோ அழுகிற மாதிரியே சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மகேஷ் வராங்க. மகேஷ் கிட்ட அஞ்சலி சொல்றாங்க, ஆமாங்க, நானும் நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கேன், இந்த ரூம்ல யாரும் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்றாங்க. அப்போ வந்து மகேஷ் சொல்றாங்க, இல்ல அஞ்சலி, அந்த ரூம்ல ஒரு பூனை இருக்கு, அந்த பூனை திடீர்னு அழுவும், அதுக்கு பசிச்சா நான் ஏதாவது கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மகேஷ் வந்து சமாளிச்சிடுறாங்க. ஆனா நம்ம லக்ஷ்மிக்கு மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இல்ல, இந்த ரூம்ல யாரோ இருக்காங்க, யாரையோ அடைச்சு வச்சா எப்படி கத்துவாங்க, அந்த மாதிரி தான் இந்த ரூம்ல சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ லக்ஷ்மி வந்து இந்த ரூம்ல யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. இனிமேட்டு மகேஷோட விஷயம் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காவே தான் இருக்கு. யார் இருப்பா அந்த ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது மகேஷோட அம்மா தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மகேஷ் வந்து இவ்வளவு நாள் ஆசிரமத்துல தான் வளர்ந்தாங்க. திடீர்னு அவங்க அம்மா வந்திருப்பாங்க. அதனால அவங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல அவங்க அம்மாவை ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகேஷ். இது எல்லாமே அஞ்சலிக்கு தெரிய வந்து அஞ்சலி காப்பாத்தினா மட்டும்தான் மகேஷோட அம்மாவை உயிரோட மீட்க முடியும். அது எப்ப நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கூடிய சீக்கிரத்திலே மகேஷ் வந்து எவ்வளவு பெரிய கொடூரமானவன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரிய வரப்போகுது. சீக்கிரமா தெரிய வந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி, கவின் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தாதான் செம்மையா இருக்கும் எபிசோட். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.